நாம் சோசியல் மீடியாவில் தற்போது விளையாட்டு தொடர்பாக என்னென்ன ட்வீட்கள் செய்யப்பட்டுள்ளன, ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்கு என்பது குறித்து நமது செய்தியாளர் சடையாண்டிட்ட கேட்கலாம். சடையாண்டி, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ட்ரெண்ட் என்ன சோசியல் மீடியாவில் சொல்லுங்கள். அதாவது குதிப்தீன், இன்றைய சோசியல் மீடியாவில் டாப் ட்ரெண்டிங்கான நியூஸ் நிறைய இருக்கிறது. முதல்ல பார்த்தோம்னா ஐசிசி வந்து 100 நாட்களிலிருந்து உலகக்கோப்பைக்கான 100 நாட்களிலிருந்து கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி வந்து ஒரு டாப் இமேஜஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இன்றைய டாப் இமேஜஸில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இன்னும் 84 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கிரஹாம் கோச் அப்படின்ற ஒரு இந்தியன் பிளேயர் வந்து ஒரு ஸ்வீப் ஷாட் அடித்தது வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீமை வந்து அபாரமான ஒரு இன்னிங்ஸ் மீதம் இருக்கும் நிலையிலேயே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு 400 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு வீராங்கனை காமினி வந்து 192 ரன் அடிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய பிளேயர்ஸ்லாம், நிறைய ரசிகர்கள்லாம் வந்து இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நடைபெற இருக்கிற வந்து சென்னை அண்டு புனே அணிகளுக்கான கேப்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணி கேப்டனுடைய இமேஜை போட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா இலோனா அதாவது வந்து டாப் 8 கோல் அடித்து ஒரு டாப் கோல் ஸ்கோரரில் இருக்கார் இலோனா. இவர் தான் வந்து கோல்டன் பூட்டுக்கும் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு. இவர் 2ஆம் இடத்துல பார்த்தோம்னா 3 கோல் தான் அடிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இடத்துலக்கும் 2வது இடத்துலக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே வந்து 5 கோல் இருக்குது. நம்ம இலோனா வந்து ஒரு கேப்டன் தலைமையிலான இன்றைய சென்னை அணி வந்து களமிறங்க இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா மென்டி வந்து லாஸ்ட் போட்டியில் வந்து களமிறங்கலை. பெர்னாண்டோ மென்டி இந்த போட்டியில் வந்து களமிறங்க காத்திருக்கிறார். அவர் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து சில்வர் ஸ்டாரோட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணவருடைய இமேஜஸ் வந்து சென்னை எஃப்சியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய அஃபிஷியல் ட்வீட்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம சைனா ஓப்பன் சீரீஸில் வந்து சாய்னா நேவால் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தார் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து சர்பானந்தா. அதுக்கு வந்து அவங்க தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. அது சாய்னா நேவால். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேட்மிண்டன் உலக தரவரிசை பட்டியலில் வந்து நம்மளுடைய ஜுவலா கட்டா அஸ்வினியோடைய இரட்டையரில் உமன்ஸ்க்கான இரட்டையரில் வந்து 17வது இடத்துல வந்து முன்னேறி இருக்காங்க. அவங்க கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை வந்து ஒரு முன்னேற்றமே நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சுரேஷ் ரெய்னா, இந்திய வீரர், அந்த சென்னை வீரர் வந்து சுரேஷ் ரெய்னா வந்து ரோட்டில் வந்து அந்த மோடியினுடைய அழைப்பை ஏற்று சுத்தம் செய்வதற்கான ஒரு காட்சியை வந்து அவருடைய ட்வீட் பக்கத்திலேயே போட்டிருக்காரு சுரேஷ் ரெய்னா. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ஸ் இங்கிலாந்து வீரர் வந்து ஸ்டார்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மென்டலியாக வந்து வேர்ல்டு கப்புக்கு இங்கிலாந்து டீம் வந்து தயாராகணும், இன்னும் நிறையா சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூக வலைதள பக்கத்துலேயே அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வேர்ல்டு நம்பர் 1 ஃபுட்பால் கோச் அப்படின்னு சொல்கிற இந்த நெதர்லாந்துடைய கோச் வேன் ஹான்சன் வந்து 1997 எடுத்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பேர் அதிகமாக வந்து ஷேரிங்கோ ட்வீட்ஸோ அதிகமாக இருக்குது. நம்ம வேன் ஹான், அதுக்கப்புறம் பேயர் முனிச் கோச் பெப்பேவும் வந்து இதில் இருக்கார். இதான் வந்து சமூக வலைதளங்களில் டாப் ட்ரெண்டிங்காக இருக்குது குதுப்தீன்.